ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. சிஎஸ்கேக்கு நினைச்ச மாதிரி இந்த கேம் போல, எதுவுமே சரியா போல. ஃபர்ஸ்ட் கேமை தோத்துருக்காங்க, ரொம்ப அவுட் ஆஃப் ஷார்ட்ஸா தெரிஞ்சுது. அந்த கேமோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிடாக், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஓப்பனிங் தாட்ஸ் பிடாக். இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நிறைய டீம்ஸ் வந்து அவங்களோட வின்னிங் மொமெண்டம் போன வருஷத்தோட 2025 எப்படி முடிச்சாங்களோ, ஆர்சிபியா இருக்கட்டும், எம்ஐயா இருக்கட்டும், அப்படியே தொடங்கியிருக்காங்க. சிஎஸ்கேவும் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. எப்படி போன சீசனை முடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த சீசனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் என்ன மிஸ் பண்ணினாங்க? டாஸ் பிளேட வைட்டல் ரோலா? ஆஷ்னா வந்து தமிழ் காமெண்ட்ரியில வந்து நிறைய இதை பத்தி பேசினாரு. ஒருவேளை டாஸ் பிளேட வைட்டல் ரோலா, இல்ல அந்த சஞ்சு அண்ட் ருத்துவோட ஓப்பனிங் காம்பினேஷன், அதை பத்திலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸா இன்னைக்கு கேம் சரியா போகாததுக்கு? ஏன் நான் எட்ஜ் கொடுக்கல? நீங்க எட்ஜ் கொடுக்காத கேம் எல்லாம் எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு பீடா. நீங்க எட்ஜ் கொடுக்கலன்னு எனக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்துருது. நான் ஏதாவது எட்ஜ் கொடுக்குறேன், அது அப்படியே கம்ப்ளீட்டா நீங்க கொடுக்காததுக்கு ஏன் ரீசன்னு ப்ரூவ் பண்ற மாதிரி வருது. ஆனா நீங்க ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அந்த மாதிரி? ஏன் கொடுக்கலன்னா ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க வந்து ஜடேஜாவை ட்ரேட் பண்ணீங்க, கரெக்டா? கரெக்ட். ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரை எடுத்துட்டு வந்தாங்க? பிரசாந்த் வீர், 14 கோடி ரூபா, ஒரு அன்டெஸ்டட் கமாடிட்டி, ஒரு புது பிளேயரு, யங் பிளேயரு. இப்போ சிஎஸ்கேவுக்கு ஜடேஜா இருக்காரு, வைபவ் சூரியவம்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் அங்க ஆடுறாங்க அப்படின்னு ஜடேஜாவை டிராப் பண்ணுவாங்களா சிஎஸ்கே? வாய்ப்பே கிடையாது. அப்ப எதுக்கு பிரசாந்த் வீரை டிராப் பண்றீங்க? பிரசாந்த் வீர் 100% ஃபிட்டா இருக்காரா? அதுதானே நியூஸ். அந்த பேச்செல்லாம் இங்க பேசக்கூடாது. எல்லா வார்ம் அப் கேம்ஸ்லாம் அவர் ஆடிட்டு தான் இருக்காரு. இப்ப அவர் தான் இவருக்கு ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட்னு 14 கோடி கொடுத்து நீங்க எடுக்கிறீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து டேலண்ட் ஸ்கவுட் எப்படி பண்றதுன்னு அட்வைஸும் பண்ணாங்க. நான் எப்படின்னா, நான் எப்பவுமே எல்லா அட்வைஸையும் எடுத்துப்பேன். ஏன்னா அட்வைஸ்ன்றது நீங்க வந்துட்டு லைஃப்ல நல்லா வரணுன்றதுக்காக நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படின்றத நான் எடுத்துப்பேன். அப்படிங்கும்போது 14 கோடி கொடுத்து நீங்க ஒருத்தரை இவர் ரீப்ளேஸ்மெண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கும்போது நீங்க அவரை ஆளல. ஓகே, இன்னொன்னு கேட்கிறேன், கார்த்திக் சர்மா எவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தீங்க? அதே 14 கோடி தான். சர்ஃப்ராஸ் கான் எவ்வளவு ரூபாய் கொடுத்து எடுத்தீங்க? பேஸ்ல எடுத்தோம்னு நினைக்கிறேன். சர்ஃப்ராஸ் கானோட ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு கன்வின்சிங்கா உங்களுக்கு தெரியுது பிஃபோர் திஸ் ஐபிஎல்? இந்த மேட்சை விட்டுருங்க, இவ்வளவு வருஷம் அவர் ஐபிஎல் ஆடி இருக்காரு. எத்தனை வருஷம் எல்லா வருஷமும் டீம்ல இருந்திருக்காரு அன்சோல்டா இல்லாம? எத்தனை டீமுக்கு ரெகுலரா ஆடி இருக்காரு? எத்தனை டீம் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரிஞ்ச? இல்ல, டொமஸ்டிக்ல பண்ற மாதிரி ஐபிஎல் அவரோட டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஐபிஎல் கேட்டு வர ஐபிஎல்ல பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் நாக்ஸ் எல்லாம் எதுவுமே ஆடல. தனியா நின்று ஒரு டீமை வின் பண்ணி கொடுத்தலாம் நான் பார்த்ததே கிடையாது, அண்ட் பண்ணவும் இல்லை. அப்படிங்கும் போது நீங்க 14 கோடி கொடுத்து ஒரு பேட்ஸ்மேன் கார்த்திக் சர்மாவை எடுக்கிறீங்கன்னா அவரை முன்னாடி இறக்குவீங்களா, சர்ஃப்ராஸ் கானை முன்னாடி இறக்குவீங்களா? கார்த்திக் சர்மா தான் முன்னாடி இறக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல, பட் ஆனா இம்பாக்ட் தானே அவர் இறக்குனாங்க. அவர் லெவன்ல இல்லையே ஆக்சுவலா சர்ஃப்ராஸ். இம்பாக்ட்ல இருக்கிறவரை 14 கோடி கொடுத்து குழாயடி சண்டை போட்டு எடுத்து நீங்க இறக்குறீங்கன்னா அப்ப அந்த 14 கோடி கொடுத்த டேலண்ட் ஸ்கவுட் எந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு? சொல்லுங்க தம்பி, வியூவர்ஸ் பாக்குறாங்க. இல்ல பெடாக்சி, ஒரு பிக் ஸ்டேஜ், அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆப்வியஸா 19/3 போது அவங்க அங்கேயே அந்த இம்பாக்ட் ரூலை எடுத்துன்னு வந்துட்டாங்க. இம்பாக்ட் ரொம்ப பண்ணிட்டாங்க. தே வாண்ட் சம்படி ஹூ கேன் சி. நான் ஒண்ணு அதான் முட்டுலாம் கொடுக்கல, தயவுசெய்து முட்டு கொடுக்கணும் மட்டும் நினைச்சுக்காதீங்க. இதே மாதிரி மும்பைக்கு டொமஸ்டிக்ல 19/3, 19/2 இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து சர்ஃப்ராஸ் கான் கேமை தனியா ஒரு 70-80 அடிச்சு எடுத்துன்னு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாக்ஸ் ஆடி தான் அந்த மாதிரி டொமஸ்டிக்லயும் ஆடிட்டு வராரு. பிராக்டிஸ் கேம்ஸ்லயும் நல்லா ஆடி இருக்காரு. ஒருவேளை அப்படி இங்க ஒரு ஓப்பனிங் கிடைக்குமோ, அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணலாமோன்னு நினைச்சு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது முட்டு அல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒருவேளை தோனி ஃபிட்டா இருந்தா சர்ஃப்ராஸ் கான் இம்பாக்ட் சபா இருந்திருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. எப்படி அது எப்படி பண்ண முடியும்? அப்ப எப்படி கார்த்திக் சர்மா தான் இறக்கிருப்பாங்க. அப்ப எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கார்த்திக் சர்மா, அவரை நீங்க 14 கோடி கொடுத்து எடுத்திருக்கீங்க. 14 கோடி கொடுத்து ஒருத்தரை நீங்க எடுக்கிறீங்க. ஒரு லோக்கல் அன்கேப்டு பிளேயர்னா யூ ஆர் சீயிங் ஹிம் as someone who is going to win 3-4 games on his own அப்படிங்கும்போது
ஃப்ரேலையே இல்லாத சர்ஃப்ராஸ் கான். தோனி இருந்திருந்தா அவர் இருந்திருக்கவே மாட்டாரு. அவரை முன்னாடி இருக்கிறீங்களே, இது கொஞ்சம் சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. இல்ல கண்டிப்பா அதெல்லாம் அதை பத்தி தான் ஒரு டிபேட்டே நடந்தது. ஆயுஷ் மாத்ரேவை வந்து எதுக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்? ருத்துராஜ் ஆல்ரெடி அந்த பொசிஷன்ல தான் ஆடிட்டு இருக்காரு நம்பர் 3ல. ஒரு அதுதான் நிறைய பேர் ஆஷ்னாவும் அந்த காமெண்ட்ரியில பேசுறாங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த காமெண்ட்ரி என்ன பேசுறாங்கன்னா, ஒரு நல்ல டீமுக்கு அழகே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வித் அந்த யங் பிளட்டோட அந்த ஒரு ஃபிளரிஷிங் பேட்டிங். ஸோ அந்த ஜென்சி பேட்டிங்கா இருந்தாலும் அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, ஸோ சஞ்சு, மாத்ரே, ருத்து, அதுக்கப்புறம் திருப்பி நீங்க வேற யாராவது வேணா கூட ஆடலாம். கார்த்திக் சர்மா கூட நம்பர் 4ல ஆடி ஹோல்ட் பண்ணலாம் தூபேவை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க பீடாக்? இதுதான் அவங்களோட பேட்டிங் ஆர்டர் லாஸ்ட் இயருமே நிறைய கொலாப்ஸ் பண்ணாங்க, ஷஃபிள் பண்ணினே இருந்தாங்க. இதுதான் ரீசனா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீங்க ஒரு பிளேயரை ஒரு மினி ஆக்ஷனுக்கு நீங்க போறீங்க, டீமை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஒரு 2 பிளேயரை 14 கோடி கொடுத்து நீங்க கான்பிடண்டா எடுக்கிறீங்கன்னா, யூ ஃபீல் போத் ஆஃப் தெம் ஆர் கோயிங் டு மேக் எ பிக் டென்ட் ஃபார் த அவுட்கம் ஆஃப் யுவர் டீம். அப்படிங்கும்போது தே ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் இன் த பிளேயிங் 11. ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐம் கம்மிங் ஃப்ரம்? அப்படிங்கும்போது இப்ப நீங்க வந்து அக்கீல் ஹுசேனையும் ஆள்ல, ஏன்னா வந்து அந்த ரூல் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர். ஓகே, அது நீங்க அது பண்ணா ஐசிசி சாங்ஷன் பண்ணுவாங்க, டீமை பேன் பண்ணுவாங்க. அதனால லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஆட முடியாது. ஆனால் அந்த அக்கீல் ஹுசேன் தான் அபிஷேக் சர்மாவை எடுத்தாரு இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்ல. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த பிரசாந்த் வீரும் நீங்க ஆடல. Karthik Sharma was your first choice. You rate him very highly. No one is questioning him. If that is a case, this is the faith you have got on a player. He should be center. Okay? To see that what can be done. இப்போ அவன் ஒருத்த பிரிஜேஷ் சர்மான ஹெட் ஆஃப் துஷார் தேஷ்பாண்டே, நீங்க யோசிச்சீங்களா நான் யோசிச்சேனா? அதுதான் அதுதான் டேலண்ட். அவன் கொண்டு வந்து பவர் பிளேல கொடுத்தான்ல, யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதை அவன் பண்ணான்ல. ஓகே, அப்படிங்கும்போது மும்பைக்கு சர்ஃப்ராஸ் கான் இதை பண்ணியிருக்காரு. மும்பையும் ஐபிஎல்லையும் தயவு செஞ்சு கொண்டே வராதீங்க. அப்படி அந்த மும்பைக்கு அவர் பிறந்ததுல இருந்து அதை வந்து அந்த ஒரு பாட்டு வேற பாடுவாங்க, ஒரு நாள் நாளும் மன்னன மாதிரி பெரியவனாகிடுவேன், அண்ணன் மாதிரி பிரிட்டானியா பிஸ்கி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி பிறந்து வளர்ந்ததுல இருந்து சர்ஃப்ராஸ் கானும் ஷார்துல் தாக்கூரும் இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க மும்பைக்கு. Okay, if that is the case, Sarfaraz Khan would have been playing IPL all the years, would have been the playing 11 all the years for most of the teams, sir. அவரோட டேலண்ட்டை பத்தி நான் குறைய சொல்லல. ஒரு பிளேயரை 14 கோடி கொடுத்து நீங்க எடுக்கிறீங்கன்னா, you have so much of belief in him. He should bat ahead of someone who is getting in as an impact, sir. Point number 1. மேட்ச் ஆட்டை நீங்க எதுக்கு எடுத்தீங்க? அவன் வண்டியா லெஃப்ட் ஹேண்டர் வச்சிருக்கான். எப்ப அவர் போலிங் போட்டாரு? நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? ஒரு ரன் இருக்கும்போது போலிங். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நம்மள எத்தனை பேர் வந்து சிஎஸ்கே எல்லாருமே ஃபாலோ பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல நிறைய சோஷியல் மீடியால ஃபாலோ பண்றோம். அவரோட வீடியோவை மட்டும் தனியா லெஃப்ட் ஹேண்டருக்கு நியூ பால்ல பவர் பிளேல போடுற மாதிரி போட்டு விக்கெட் எடுக்கிற மாதிரி வீடியோ வந்துக்கினே இருந்தது. நாங்களும் பார்த்துக்கினே இருந்தோம். ஆனா இந்த மாதிரி கேம்ல எங்க வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப்ல யாரோ போட்டாங்க, 2 இந்தியன் டெஸ்ட்ராய் பண்ற பிளேயர்ஸுக்கு அகைன்ஸ்டா 2 லெஃப்ட் ஹேண்டர் வராங்கன்னு யாரோ நியூ பால் எடுத்தாங்க. அந்த இவர் தத் எல்லாம் போட்டாரு, அவர் ஆரியன் தத் நினைக்கிறேன் அவர் பேரு, அவர்லாம் போட்டாரு. யாரோ போட்டாங்க. ஏன் நீங்க போடக்கூடாது? லோ ஸ்கோர் நீங்க போட வேண்டியதானே. 2 பேர் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 2 பேரையும் கைட்டினீங்கன்னா அந்த வண்டி டீரைல் ஆயிடும். சொல்ல முடியாது 127 டிஃபெண்ட் பண்ணுவோன்னு முட்டெல்லாம் கொடுக்கல. பட் நீங்க அட்லீஸ்ட் யூ கேன் இன்ஃபிளிக்ட் பெயின் இனிஷியலி. நீங்க ட்ரை பண்ணலாம், அட்லீஸ்ட் ஹார்டா ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் யூ வில் சார்ட் யுவர் போலிங். உங்க பவர் பிளே போலிங்க சார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஏன் கொடுக்கல? ஒரு ரொம்ப கன்வென்ஷனல் திங்கிங் பண்றாரா ருத்துராஜ்ன்றதும் பயங்கரமா ஒரு அப்பப்பா அது தெரியுது. அண்ட் இவரை வந்து ஹோல்ட் பண்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது நினைக்கிறேன். சாரி பீடாக், இன்டரப்ட் பண்ணிட்டேன். இன்டரப்ட்லாம் பண்ணல. பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ் நீங்க சொன்னீங்க. ஆரியன் தத்து, சல்மான் அலி ஆகா, கோல் மெக்காங்கி இவங்கெல்லாம் வந்து போலிங் போட்டாங்க. ஓகே, தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன் உங்களுக்கு சொல்றதுக்கு. இன்னொரு பாயிண்ட திருப்பியும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன். நூர் அகமது cannot be your first choice spinner. முன்னாடியே சொன்னதை திருப்பியும் சொல்றேன். அவருக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டிவா போட்டாதான் அவர் என்ன பண்ணுவாரு, ரன்னு போனாலும் விக்கெட் எடுப்பாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு, ஒய்டா போட பாக்குறாரு, கால்ல போட பாக்குறாரு. ஏன்னா இஸ் த ஒன்லி ஸ்பின்னர் இந்த டீம்.
100 மட்டும் கரெக்டா பஞ்சு மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணினா பிரில்லியண்டா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த பிளேயிங் லெவனை நீங்க பாக்குறீங்க, இந்த போலிங் அட்டாக்க பாக்குறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் நூர் அஹமட், நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, விச் bowler யூ ஃபீல் கேன் ரன் த்ரூ எனி பேட்டிங் லைனப் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 127லாம் டிஃபெண்ட் பண்ணல முடியாது விக்கி, முட்டெல்லாம் கொடுக்கவே வேணாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஓகே லெட் மீ ட்ரை அண்ட் மேக் ஷூர் ஐ கெட் மேட்ச் ஷாட் போட்டிருந்தான்னா ஒரு ஓவர்ல 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. அதையும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு அந்த தைரியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கிங்கும் யூஆர் லேக்கிங். ஓகே, அதையும் நீங்க பண்ணல. ஓவர்டன் ஆனதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐ பீன் டாக்கிங் அபவுட் ஓவர்டன் இல்ல ராமகிருஷ்ணா கோஷ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடுவாரு அப்படின்னு நான் சொல்லிட்டே தான் இருந்தேன் உங்களுக்கு. ஸோ நீங்க அக்கீல் ஹுசைன் மாதிரி ஒரு போலரை நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல டபுள் ஸ்பின் அட்டாக் கொண்டாந்துருப்பேன் நான். ஒரு பக்கம் அக்கீல் ஹுசைன், ஒரு பக்கம் மேட்ச் ஷாட் எடுத்திருப்பேன். எப்படியே எனக்கு மேட்ச் போயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்லா நான் பேட்டிங் சரியா ஆடல. இன்னொன்னு நான் சொல்றேன், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஈவன் கலீல் அஹமத் போடும்போதும் பால் புசு புசுன்னு அங்கெங்கேயும் போச்சு, கண்ணா பண்ணா அங்கெல்லாம் போச்சு. ஸோ அதெல்லாம் டாஸ் தோத்ததுனால எனக்கு அட்வான்டேஜ். டாஸ் தோத்தியா பரவாயில்ல, ஒரு 180 அடி, 165 அடி. ஸோ இப்போ வின் ஃபேக்டர் நம்ம என்ன சொன்னோம், 8 ஓவர்ல இங்க டெம்போ செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். 8 ஓவர்ல நீ 57 ஃபார் 6, நீ அவன் 91 ஃபார் 1. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் 7 to 20. ஸ்பின்னர்ஸ் சொன்னது 7 to 20. அவன் பியூட்டிஃபுல்லா ஸ்பின்னர்ஸை பவர் பிளேக்கு கொடுக்கல. 6 ஓவர்ல 34 ரன், 3 விக்கெட் அவங்க ஸ்பின்னர்ஸ். 100 ஒரு ஓவர் பவர் பிளேல போட்டாரு, 15 போச்சு, 4 பை 19 ரன். அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு ஓவர் போட்டாரு, ஒரு ஓவர்ல 10 ரன், ஒரு ரன் இருக்கும்போது மேட்ச் ஷாட் போட்டாரு, கேம் க்ளோஸ். ஸோ எஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆப்வியஸ்லி ஆட் அன் அட்வான்டேஜ். இப்போ இந்த தாஷுன் சானக்காவை நம்ம சொன்னோம், அவங்க கரெக்டா எப்படி யூஸ் பண்ணாங்க, இல்ல எனக்கு வேணாம் தாஷுன் சானக்கா பெருசா இங்க போலிங் போட மாட்டாரு, எனக்கு பேட்டிங் நம்பர் 7 வரைக்கும் இருக்கு, எனக்கு வேண்டாம். பர்கர் நான் சொன்ன பாருங்க, நெருப்பா போட்டாரு டொமஸ்டிக்ல அப்படின்னு. ஸோ அதை கரெக்டா அவங்க கொண்டு வந்தாங்க. பிரிஜேஷ் சர்மா இஸ் a great surprise for me because everyone including me and everyone was expecting துஷார் தேஷ்பாண்டே to play அப்படிங்கும் போது அவங்க எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் எப்படி ஆடினார் பேட்டிங், இன்னைக்கு அவர் ஆடின மாதிரி நீங்க பாத்துட்டீங்களா, ரன்ன பால் ஏன் பிச்சில் கொஞ்சம் அங்கங்க இருக்கு அப்படிங்கும் போது டாஸ் வின் பண்ணி அவனுக்கு பயங்கர அட்வான்டேஜ், அவன் மேட்ச் ஜெயிச்சுட்டான் இதெல்லாம் சொல்லாத. ஒரு சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். ஓகே, அவர் அவுட் ஆயிட்டாரு. ருத்து நார்மலா அந்த மாதிரி ஆடவே மாட்டார், அந்த மாதிரி ஷார்ட் ஆடி அவுட் ஆக மாட்டாரு. அவரும் அவுட் ஆயிட்டாரு, எனக்கு பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, ஒரு 8 ஓவர்ல ஒரு 52 for 2 பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், 2 விக்கெட் குயிக்கா போயிடுச்சு. நீ மாத்தி 57 for 6 8 ஓவர்ல நீ வரன்னா, அதுக்கப்புறம் when you are blaming the pitch, I am very sorry. கரெக்டா உங்களுக்கு இந்த 8 ஓவர்ல நீட்டா ஃபர்ஸ்ட் ஆடி இருந்தாங்க வின் ஃபேக்டர்ல, அதுக்கப்புறம் செமாடி அடிச்சிருக்கலாம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தூபே பண்ணது கரெக்ட், தூபே பண்ணதை நான் குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பிளாக் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஐ வில் டேக் இட் ஆன் அப்படின்னு அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. The game was lost in the power play when they were 41 for 3. அங்கேயே உங்களுக்கு கேம் போயிடுச்சு உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஜோஃப்ரா சஞ்சு எடுத்தோடனே ஒரு எட்ஜ் வேற பண்ணாரு ஜோஃப்ரா அடிச்சார, பயங்கரமா 2 பக்கமும் அலையுதுன்னு நீங்க எப்படி யோசிக்கணும், கண்டிஷன்ஸை கான்குயர் பண்றேன், நான் கொஞ்சம் கரெக்டா ஆடுறேன். சஞ்சு சுத்தி அவுட் ஆல, ஒரு நல்ல பாலுக்கு அவுட் ஆனாரு. ருத்ராஜ் கைக்வாடு the kind of a player is I expected better from him. அன்பார்ச்சுனேட்டா அவர் அவுட் ஆயிட்டாரு. இதுல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், அக்கீல் ஹுசைன் போட்டிருந்தாலும் they would have gone hammer and tongs, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு பாசிட்டிவ், அக்கீல் ஹுசைன் இப்ப உங்களுக்கு யாரு ஸ்பின்னர் உங்களுக்கு அடுத்தது தெரியாது. இப்ப ஜெமி ஓட்டன் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, ஜெமி ஓட்டனை நீங்க டிராப் பண்ணுவீங்களா நெக்ஸ்ட் மேட்ச்? இப்ப அக்கீல் ஹுசைன் நீங்க சென்னையில இப்ப அக்கீல் ஹுசைனை நீங்க கொண்டு வரணும்னு பாப்பீங்க, சென்னையில யாருக்கு பதில கொண்டு வரீங்க? யூ ஆர் புட் யுவர்செல்ஃப் இன்டு such a bad situation. நானு இதே கார்த்திக் கொண்டு வர மாட்டாங்க, இப்ப கார்த்திக் வர்மா கொண்டு வர மாட்டாங்க. பீட்டா சாரி, எனக்கு இது ஒன்னும் புரியவே இல்லை. எனக்கு லாஸ்ட் இயர்ல இருந்து இதுதான் ப்ராப்ளமா இருக்கு. சென்னை ஹேஸ் அ ஃபிளேவர். சென்னைக்கு அந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணி 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 பிளே ஆஃப் வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நியூட்ரல் கிரவுண்டுக்கு போகும்போது, ஏதாவது ஒரு ஹோமுக்கு போகும்போதோ அங்க எப்படி கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆடுவாங்க. பட் தேர் ஸ்பின்னர்ஸ் ஆல்வேஸ் ஹேட் அ சே, always had a chunk of overs to control the game. பட் இது கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கு கேப்டன்சியே. இது கரெக்டா தப்பான்ற டிபேட்டுக்குள்ளேயே நான் போல. இது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒர்க் ஆகுமா? ஒரு 5 வருஷம் டைட்டில் அடிச்சவங்க என்னைக்காவது 5 மீடியம் பேசர் போட்டு ஒரு லைனப் பார்த்திருக்கோமா? ஃபாஸ்ட் போலிங் லைனப், போலிங் லைனப், 5 ஃபாஸ்ட் போலர், ஒரே ஒரு ஸ்பின்னர் அண்ட் மேட்ச் ஷாட், ஒரு பால் போட்டிருக்காரு.
இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. லாஸ்ட் சீசன்லயும் இது ஒரு ப்ராப்ளமாவே இருந்தது. பிகாஸ் அவரோட ருத்து வந்து அப்படி திங்க் பண்றாரா? ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இந்த போலர் போட்டா ஈஸியா இருக்கும் நான் ஆடுறதுக்கு, சோ அதனால நான் வேற போலரை யூஸ் பண்றேன்றனால மீடியம் பேஸே கொடுக்குறாரா? எதனால? போன வருஷமே ஸ்பின்னர்ஸ் மிஸ்யூஸ் பண்ணாருங்க. அதை தான் நான் பாட்காஸ்ட் சொன்னேன். லாஸ்ட் இயர் நீங்க கூட இல்லை ஜாயின் பண்றதுக்கு. போன தடவை ஸ்பின்னர்ஸ் வர் டெரிபிளி மிஸ்யூஸ்டு. ஸ்பின்னர்ஸுக்கு அவர் போலிங் நிறைய கொடுக்கவே இல்லை. அது என்னமோ தெரியல. எவ்ரி கேப்டன் ஒர்க்ஸ் ஆன் தர் ஓன் வே விச் கெனாட் பி கொஸ்டின்டு. அவருக்கு என்னமோ அந்த ஸ்பின் மேல அவருக்கு அது இதுவே கிடையாது. இப்போ வந்து அவர் 100 பவர் பிளேல கொடுத்ததை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் தேர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஐடியாஸ். போட்டு செமாடி அடிக்கிறாரு சுற்றி குழந்தைய. வேற வழி இல்லாம கொண்டு வந்தாங்க. அதனால 100 அந்த ஓவர் எக்ஸ்பென்சிவா போனதை ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் நான் சொல்ல மாட்டேன். எப்போ உனக்கு மேட்ச் ஷாட் மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, அவர் பவர் பிளேல எம்எல்சி எல்லாம் நாங்க தான் அவரை யூஸ் பண்ண சுருக்குன்னு ஓடி வந்து போட்டுருவாரு. அவருக்கு நீங்க இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் பிளேயிங் மேட்ச் ஷாட் as a batsman who can bowl, I beg to differ. I don't know. ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன், மேட்ச் ஷாட் இஸ் a top 3 பேட்டர். அவர் பின்னாடி எல்லாம் ஆட முடியாது. He has to bat in the top 3 in my opinion. மேட்ச் ஷாட் அப்படிங்கும்போது you are using him as someone of number 4 or after that where is spin bowling resource is not utilized against a cluster of left-handers. There is serious problem in it. இன்னொன்னு நான் சொல்றேன், இது ஃபர்ஸ்ட் மேட்ச், ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. தேர் நாட் அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் க்ளோஸ் அப் ஆகி தோத்துருந்தா கொஞ்சம் நெட் ரன் ரேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, அதுக்குள்ள ஏன் சார் நெட் ரன் ரேட்டை பத்தி பேசுறீங்கன்னு. திருப்பி திருப்பி சொல்றேன், ஐபிஎல் has got most number of league games. You are playing 14 games. You should not be in a situation after 12 games. இங்கேருந்து அவங்க திரும்பி வந்து நல்லா பண்ணலாம், வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசி 2 மேட்ச்ல ஒரு 70 ரன்ல ஜெயிக்கணும், 6 ஓவர் ஸ்பேர்ல முடிக்கணும். யூ ஷுட் டோன்ட் வாண்ட் டு புட் யுவர் செல்ஃப் இன் சச் அ சிச்சுவேஷன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் 127 நீங்க பாக்குறீங்களா? நான் நெகட்டிவாலாம் கிடையாது, ரியலிஸ்டிக்கா பேசுவேன் நான். இந்த மாதிரி ஜெயிக்க முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவு மேட்ச் தள்ள முடியுமோ பாருங்க. ஏன்னா நீங்க வந்து 127 ரன் இந்த போலிங் இது அட்டாக்கை வச்சு நீங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஐம் சாரி, ஐம் நாட் டாக்கிங் நெகட்டிவ், ஐ பீன் வெரி பிராக்டிக்கல். ஸோ இது ஒரு மேட்ச் தான் ஆயிருக்கு. இதை வந்து பெருசா வந்து இது பண்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. Rajasthan Royals ticked all their boxes. They bowled absolutely brilliantly, be it fast bowlers, be it spinners. அந்த சர்ப்ரைஸ் பேக்கெட் விஜய் சர்மா அவ்வளவு குயிக்கா இல்லைனாலும் ரொம்ப கரெக்ட். இதே தான் இந்த தர்மாலே பண்ணுவாருன்ற நானு. அந்த சன்ரைசர்ஸ் தர்மாலே நான் சொல்றது இதே தான் பண்ணுவாரு, புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் 132ல அப்படி ஸ்விங் பண்றவங்க பவர் பிளேல தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி நீங்க குட் லென்ஸ் போட்டீங்கன்னா, தட் இஸ் த ரீசன் ஐ எக்ஸ்பெக்டட் them to play தர்மாலே. மாவி இஸ் ஆல்சோ த சேம். இது இப்ப யோசிக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ பேனிக் ஆகிறதுக்கோ எதுவுமே கிடையாது. என்னோட வருத்தம், நான் கேட்ட கொஸ்டின்ல ஜென்யூன் கொஸ்டின். யூ felt that Prashant Veer is a right replacement for Jadeja is not even in the scheme of things. யோசிக்க வேண்டியிருக்கு. கார்த்திக் சர்மாவை நீங்க அவ்வளோ ஐயா ரேட் பண்றீங்கன்னா, this is the time to see that what he can do. Okay, at sending him at the top of the order and see, give him an opportunity. ஒருவேளை கார்த்திக் சர்மா ஒரு 70-80 அடிச்சு ஒரு 170 அடிச்சிருந்தாங்கன்னா, they could have added some more bowling option into it. இப்போ ஒரு bowling option உங்களுக்கு போச்சு. அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஒரு பிரசாந்த் வீர் மாதிரி ஒருத்தர் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, பின்னாடி ஹேட் கார்த்திக் சர்மா பில்ட் அ பார்ட்னர்ஷிப். பிரசாந்த் வீரும் பேட்டிங் ஆடுவார், பிரசாந்த் வீர் கேன் ஆல்சோ போல். இப்ப நீங்க பிரசாந்த் வீரோட ஃபிட்னஸ் பத்தி கேக்குறீங்க. பிரசாந்த் வீர் ஃபிட்டா இல்லைன்னா ஏன் இம்பாக்ட் லிஸ்ட்ல இருக்காரு அவரு? If someone is not fit, why is he in the impact sub list? Okay, so I don't see any cause of concern when it comes to that. என்னோட கேள்வியே அதுதான். Okay, I'm very happy that Karthik Sharma played. He should have been thrown into the towel saying that okay, fine, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்றோம், நான் ஐயா ரேட் பண்றான், ஆடு ஃபெயில் ஆனார்னா பரவாயில்ல, ஒரு மேட்ச்ல நீங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னோட வருத்தம் என்னன்னா, ஒரு 2 பிளேயர் அவ்வளவு ஹை பிரைஸ் கொடுத்து நீங்க எடுக்கிறீங்க, நீங்க யூஸே பண்ணல அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இதே கேள்வி கேட்பீங்க, ஏன் தலை நீ தானே தலை சொன்ன டாரல் மிச்சல் இவரெல்லாம் வந்துட்டு உட்காத்தி வச்சாங்க. ஐ எம் கிவிங் யூ an explanation on that. Everyone knows what Daryl Mitchell can do. Everyone knows what Ben Stokes can do. The whole world and the CSK management. இப்ப கார்த்திக் சர்மாவோ பிரசாந்த் வீரோ யாருக்குமே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்கும் போது, அவங்க உள்ள தூக்கி போட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, பென் ஸ்டோக்ஸையும் டாரல் மிச்சேலையும் அவங்க வார்ம் பண்ணது வந்துட்டு பெஞ்ச் பண்ணது for the combination which was right, and they know what they can get from Ben Stokes and Daryl Mitchell. They are unproven commodities. Give them a chance to see whether they can prove. That is what I am telling you. இப்போ ஒருவேளை ஒரு பேட் சீசனா போச்சு, இந்த பசங்க ஆடவே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் இவங்களை தூக்கி ஆக்ஷன்ல போடுவாங்க. This is the right way forward after investing so much. That is the only question. அதனால வந்து இந்த பேனிக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு absolutely clinical with everything what they did.
that's not the end of the road. I'm very confident that CSK will put it through against Punjab Kings in Chennai on the 2nd of April in Unbeaten. எனக்கு ரொம்ப வருத்தம். நான் நார்மலா இந்த அல்கோரிதம் ட்வீட் அதெல்லாம் போடுவேன். ஆனா நீ ஒரு ட்வீட்டுமே நான் போடல. ஸோ முதல்ல அப்படியே ஆசையா உட்காந்தா ஒரு பவர் பிளேல விக்கெட் போன உடனே தெரியும் மேட்ச் போயிடும்னு. ஐ கான்ட் ட்வீட் நோ மேட்டர் வாட். இப்போ நானே தான் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் பண்ணாங்க அது இது நான் தான் சொன்னேன். ஆனால் ஒரு சிஎஸ்கே ஃபேனை சிஎஸ்கே தோத்துதுன்னா என்னால் ட்வீட்லாம் போட முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆப்போசிஷனில் என்னால் போட முடியாது. நானும் ஒரு மனுஷன் தான், அதை டைரெக்டாக சொல்லிடுறேன். ஐ டோன்ட் திங்க் வி ஹவ் காட் எனி திங் எல்ஸ் டு ஆட் ஆன் திஸ் பிகாஸ் ஐ எம் ரியலி ஹர்ட்டிங். But it is only one game. They will come back strong. They will play the right combination. They will be a different team once Dewal Brevis settle into the team. Ricky, if you want to add anything, you please add on, or else we can go to the next segment. ஆட் பண்றதுக்கு இருக்கு கண்டிப்பா. ஒருத்தரை பத்தி பேசலனா who set the stage on fire today, the man பாயா என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல பீடா. 305 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு பீடா. வாட் அ ரெவலேஷன் டேலண்ட். ராலிக்கிங்கா ஆடுறாரு. என்ன மாதிரி ஒரு டேலண்ட். உங்ககிட்ட ஒரு பெரிய கேள்வி கேட்கிறேன். அடுத்த T20 வேர்ல்டு கப்ல வைபவ் சூரியவன்சி இப்படி கார்டு எடுப்பாரா இந்தியாவுக்கு? என்ன மாதிரி ஒரு டேலண்ட் பீடா. ஹை குவாலிட்டி நாக்கு. பையனுக்கு பயம்னா என்னன்னு தெரியல. பையன் வந்து செகண்ட் இயர் தான் நினைக்கிறேன், ஆர் தேர்ட் இயரா தெரியல, செகண்ட் இயர் தான் நினைக்கிறேன். விச் இஸ் அ வெரி வெரி டஃப் இயர். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு அனலிஸ்டா ஒரு பிளேயரை ஹையா ரேட் பண்ணி ஒரு வேற லெவல் ஒரு ஹை குவாலிட்டி நாக்ஸ்லாம் ஆடி பெரிய லெவல்ல உங்களை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு நினைக்கும் போது அதை ஜஸ்டிஃபை பண்ணி டெலிவர் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். பட் ஆனா இவருக்கு அதெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்ல. ஒரு கேமை வந்து துவம்சம், அதாவது இந்த சிமெண்ட் போட்டு திம்ஸ் போட்டு அடிப்பாங்க, இந்த வீடு எல்லாம் கட்டும் போது கொத்தனார்லாம் போட்டு திம்ஸ் போட்டு அடிப்பாரு, அந்த மாதிரி துவம்சம் பண்ணிட்டாரு. 6 ஓவர்ல முடிச்சுட்டு அவர் பாட்டு கிளம்பி வேலை முடிச்சிருப்பாங்க. அக்கில பேட் வச்சு கிளம்பிட்டாரு அவர் பாட்டுக்கு. 17 பால் 52. அவரை பத்தி ஏதாவது ஒரு 2-3 வார்த்தை பேசுங்க எனக்கு. நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு டேலண்ட் எப்படி 15 வயசுல இப்படி ஆட முடியும்? எங்க இருந்தாரு இவரு? ஒண்ணு ரொம்ப சிம்பிள். அவங்க மேனேஜ்மெண்ட் கிளியரா சொல்லிருப்பாங்க, திஸ் இஸ் த வே வி see you play, don't worry about the failure, go and express. ஓகே, பாட்டம் லைன். கரெக்ட். ஏன்னா கேட்ச் விட்டதுக்கு அப்புறமும் திருப்பி அடுத்த பால் அதே ஒரு பிக்கப் புல் தான் அவர் அடிச்சாரு. 100 ஒரு பாட்டம் அண்ட் 6 ஒன்று அடிச்சாரு பாருங்க. அதை பார்த்த உடனே தான் எனக்கு இதாயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் நீங்க தான் சொல்லுவீங்க, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் இங்க இருக்குன்னா ஐபிஎல் கொஞ்சம் மேல இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்க. அப்படிங்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பிளாட் ட்ராக் புல்லி, பிளாட் ட்ராக் பட்டி இப்படிலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் சொல்லாதீங்க. இது ஹை குவாலிட்டி டோர்னமெண்ட். 100 வந்து பெரிய போலர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் சொல்றேன், மேட் என்ட்ரியில பேடாலாம் போடல. பட் ஜஸ்ட் கெட்டிங். அவருக்குலாம் வந்து நீங்க இந்த மாதிரி அட்டாக் பண்ற ஒரு பேட்ஸ்மேன் எப்படின்னா, உங்களை 6 பால்ல 24 டேமேஜ் பண்ண முடியும். 2வது பால் ஃபால் ஷாட் ஆடி அவுட்டும் ஆக முடியும் போது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு அனலிஸ்டா நான் உட்காந்தேன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா when someone is trying to hit you every ball for 6, it is easy to strategize. ஓகே, இந்த அணைச்சும் ஆட தெரியுது, அடிச்சும் ஆடுது திலக் வர்மா மாதிரி ஒரு ஆள் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். KL ராகுல் மாதிரி ஒரு ஆள் கஷ்டமா இருக்கும். விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் கஷ்டமா இருக்கும். வைபவ் சூரியவன்சிலாம் கரெக்டா நீங்க வந்துட்டு அவரோட நியூட்ரல் பொசிஷனு, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கு, ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்படி ரீச் பண்ணி அடிக்கிறாருன்னு கரெக்டா நீங்க பிடிச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு யூ காட் அ பெஸ்ட் சான்ஸ். அவர் 7 பால்ல 20 அடிக்கலாம், பட் யூ காட் மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹிம் அவுட். பட் ஃபுல் கிரெடிட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேனேஜ்மெண்ட். நீங்க சொல்ற மாதிரி 2 இயர்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, லாங் டைம் டு திங்க் அபவுட் வெதர் வில் மேக் இட் டு த T20 வேர்ல்ட் கப். இந்த ஐபிஎல் ஒரு நல்லா பண்ணி இப்போ 15 வயசு ஆச்சு, இஸ் எலிஜிபிள் டு பிளே ஃபார் இந்தியா. அந்த ரூல் தெரியல உங்களுக்கு, 15 வயசு ஆனோன்னு. ஸோ தேர் இஸ் அ வெரி குட் சான்ஸ். த கான்சன்ட்ரேஷன் வில் பி ஆன் த ODI வேர்ல்ட் கப் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. தெர் இஸ் எனி bilateral T20 series, definitely he is going to be given an opportunity, and if he does well, he is going to press, he is going to push his case definitely for the T20 World Cup, which is going to be held in 2028. The Australia நியூசிலாந்து விக்கெட்ஸ்ல அவருக்கு படும். பிரில்லியன்ட் பிடாக். இதே நோட்டோட நம்ம அப்படியே சும்மா காரசாரமா அடுத்த நம்ம ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஒரு பிரில்லியன்ட் கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருக்கேன். ட்ரிபிள் ஸ்ட்ரோக் 5729 கேட்டிருக்காரு. Since you are a great at visualizing a lot of dismissals and lot of gameplays, P-Doc, can you visualize how bowlers like Malcolm Marshall, Joel Gardner, Wasim Akram, Glenn McGrath would have fared in flat pitches era in IPL like this? ஸோ பயங்கரமா கேட்கிறாரு. அவங்க எல்லாம் எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணிருப்பாங்கன்னு இந்த மாதிரி ஒரு 4 கிரேட்ஸை கேட்டிருக்காரு. ஜோயல் கார்னர், மால்கம் மார்ஷல், வசீம் அக்ரம், கிளென் மெக்ரா, இவங்க எல்லாம் எப்படின்னு நீங்க இது பதில் சொல்லுங்க.
அதாவது கிளென் மெக்ரா ப்ராப்ளி தெரியல, ரொம்ப சின்ன பையனா இருப்பாருன்னு நினைக்கிறேன், யங்ஸ்டர் இருப்பான். பிளேடு ஐபிஎல் 2008 ஃபார் டெல்லி டே டெவில்ஸ். ஓகே, இதுல என்னன்னா இப்ப நோ மேட்டர் வாட், இந்த மார்ஷலா இருக்கட்டும், மார்ஷலோட யாரையுமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். அப்சல்யூட் பாட்டம் லைன், மார்ஷலோட நான் எந்த ஃபாஸ்ட் பவுலரையும் கம்பேர் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு வாட் எவர் இட் இஸ். ஆனா அவங்க ரெண்டு பேருமே, ஜோல் கார்னரா இருக்கட்டும் மார்ஷலா இருக்கட்டும், அவங்க எப்பவுமே எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உங்களுக்கு ஒயிட் பால் கிரிக்கெட்டுமே 50 ஓவரில் 220ன்றது, 220 அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சேஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்க ஆடின எறால. ஸோ அவங்க அந்த கடைசி 10 ஓவர் வரைக்கும் ஓடிஐலையும் 2 ஸ்லிப் வச்சு தான் போடுவாங்க அவங்க. ஓகே, அவங்க எப்படின்னா தே கெப்ட் ஆன் bowling the test lengths all the time. பேட்ஸ்மேன் இஸ் நாட் கோயிங் டு கம் ஹேமர் அண்ட் டாங்ஸ் இன் பவர் பிளே. இந்த 220 எப்படி ஆடுவாங்க அங்கெல்லாம்? உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் அந்த காலத்து திங்கிங்லாம். ஓகே, 40 ஓவர்ல 160 தான் எல்லாருமே யோசிப்பாங்க. கடைசி 10 ஓவர்ல ஒரு 60-70 அடிக்கிறாங்க போது அவங்களுக்கு இந்த மாதிரி முதல் பால் இறங்கி வந்து அடிக்கிறது, ஒரு ரிவர்ஸ் லேப்பு அப்பர் கட், அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாதுங்கும் போது they were too one dimensional of going at the throat, bowling 6 to 8 meters length with slips all the time and playing test cricket most of the timesன்றதுனால அவங்க வந்துட்டு அந்த சக்சஸை வச்சுட்டு இவங்க பயங்கர தில்லாலங்கடியா இருந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு ஆளை மட்டும் என்னால சொல்ல முடியும் ஆனஸ்ட்லி, வாசிம் அக்ரம். ஓகே, வாசிம் அக்ரமோட ஸ்கில் லெவலு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓரளவுக்கு அவர் 2003 வரைக்கும் ஆடினாரு. அப்பவே கொஞ்சம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சது கிரிக்கெட் உங்களுக்கு. ஜெயசூர்யா, வீரேந்தர் சேவாக் அவரெல்லாம் எடுக்கும்போது அவரை மாதிரி லெத்தல காலை உடைக்கிற ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் நீங்க மெக்ராவும் பாத்தீங்கன்னா பெரிய இவங்க மார்ஷல் கார்னர் வந்து உங்களுக்கு 6 feet 10 inches டாலு, மலை மேல இருந்து பால் வரும். ஓகே, அவர் சும்மா லைட்டா இப்படி போட்டாலே தொண்டைக்கு தான் பால் வரும் அந்த பவுன்ஸ். மால்கம் மார்ஷல் வந்து பிளிஸ்டரிங் பேஸ், மெக்ரா பேசலாம் கிடையாது, 128 தான். ஆனா வந்து ஓல்டு பால்ல இட் பி மோர் லெத்தல் தேன் நியூ பால். மெக்ரா இந்த அளவுக்கு சக்சீட் ஆயிருப்பாரு அப்படின்றது எனக்கு T20ல தெரியாது. ஐ ஒன்ட் சே நோ அப்படின்னு. இப்ப இந்த இதெல்லாம் வந்தா மெக்ரா மாதிரி ஒரு 4 ஓவர்ல 22 போட்டுருவாரா? கஷ்டம். ஆனா ஐ வுட் பிக் ஒன் bowler who just because of the skills what he has got coming around the wicket and bowling Yorkers, அதே மாதிரி சக்க சக்க சக்கன்னு ஓடி வந்து போடுவாரு. நியூ பாலர் ரெண்டு பக்கம் விட்டு நாட்டி விட்டுருவாருன்றதுனால ஐ ஃபீல் இன் தட் லீக் one bowler I would say might have succeeded, it's definitely வாசிம் அக்ரம். அதனால அந்த எராவையும் இந்த எராவையும் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. I'm not saying that they might not have succeeded. அது வந்து ரொம்ப ஈஸியா அவங்க வந்துட்டு இந்த இதில் ரூல் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா இட் will be difficult. யாராவது ஏஐலாம் இப்ப நல்ல டெக்னாலஜி வந்துச்சு, வசீம் அக்ரம், மெக்ரா, ஜோயல் கார்னர், மால்கம் மாஸ்டர் இவங்க எல்லாம் போடுற மாதிரி ஏதாவது வீடியோ பண்ணியாவது கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்க பார்த்து சந்தோஷப்படுறோம். இல்லைன்னா எங்களுக்கு அனுப்பி விடுங்க. சூப்பர் பீடாக பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வாட் அ கிரேட் கொஸ்டின். சும்மா அழகா வந்து அந்த அந்த கிரீன் மெமரிஸை வந்து அழகா தட்டி விட்டாரு. வந்து சூப்பரா முடிச்சு வச்சீங்க இந்த செக்மெண்ட்டை. பிக் கேம்னு சொல்லணும், பட் எஸ் ஒரு கேம் தான் இருக்கு. தெர் இஸ் a lot of cricket to be played in this tournament and there are a lot of cricket to be played for CSK as well. ஃபர்ஸ்ட் கேம் லூஸ் பண்றதுல தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் காம்பினேஷனை சார்ட் பண்ணிட்டு ஒரு கிளாரிட்டியோட இதுதான் கிளியர் பிளான், ஒரு செட் பிளானோட போனா இன்னுமே நல்லா இருக்கும்ன்றது தான் ஆஸ் ஃபேன்ஸ் நாங்க எல்லாமே ஃபீல் பண்றோம். நீங்களுமே அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற ஒரு அனலிஸ்டா உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் இந்த கேமுக்கு பீடா? நான் பெருசா இது பண்ண மாட்டேன். தேவர் அவுட் பிளேட் பை ராஜஸ்தான் ராயல்ஸ். தட் இஸ் an absolute bottom line for me. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் நம்பி நீங்க எடுத்திருக்கீங்கன்னா அவங்களுக்கு தைரியமா, அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுங்க. சின்ன பசங்க தே நீட் கான்பிடன்ஸ். தைரியமா இறங்கி ஆடு. ஃபெயில் ஆறியா பரவாயில்ல, உன்னை நம்பி நான் எடுத்தேன், நீ சரக்கு இருக்கிறவன் தெரிஞ்சுதான் நான் எடுத்தேன், நீ தைரியமா இப்ப ஆடுன்னு அந்த இதை நான் கொடுப்பேன் ஒழிய இந்த மேட்ச் தோத்த. இப்ப ஐ எம் நாட் ரியலி கிரிட்டிசைசிங் CSK ஃபார் த லாஸ். ஐ எம் ஒன்லி சேயிங் what they should have done by using their resources better அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதான் ஹானஸ்டா நான் சொன்னேன் ஒழிய. அதே மாதிரி someone like அக்கீல் ஹுசேன் and all the wickets you have taken 100 கரெக்டா பாதுகாக்கணும். அதான் அவங்க வந்து சென்னையில பண்ணியானும். சென்னையில எனக்கு பயமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் வச்சு போயிடுவாங்களோ. சென்னையிலயும் போய் ஒரு ஸ்பின்னர் வச்சுன்னு போனீங்கன்னா going to be under deep trouble. But I'm very very confident. You know, they know they won 5 titles, they know how to win IPL. ஸோ இப்போ 6 மேட்ச் முடிஞ்சு நான் 5 தோத்துருக்காங்க நான் பேசுறேன், இந்த லாங்குவேஜை நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு மேட்ச் தோத்ததுனால no one should be harsh on any team. When we told the same thing to Kolkata Knight Riders, இப்போ CSK வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாது, நியாயம் கிடையாது. ஓகே, தட் இஸ் an absolute bottom line. என்னோட ஒரே வருத்தத்தை நான் சொன்னேன், ஏன் பிரசாந்த் வீர ஆடல, ஏன் கார்த்திக் சர்மா முன்னாடி ஆடலன்னு.
அதை பண்ணிருக்கலான்னு. தட் இஸ் அப்சல்யூட்லி. ஏன் அந்த மேட்ச் ஷாட்டுக்கு போலிங் கொடுக்கல, ஒரு சில இதெல்லாம் கேட்டமே ஒழிய ஐ எம் ஷூர் தட் தே வில் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் come the game on April 2nd against Punjab Kings, which we are very very hopeful. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. We will keep continuing entertaining you people with your very own blast weakness until we come back for yet another preview and review for IPL Tiruvizha as mentioned by him. Thanks a lot and bye bye.